ஹை ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். 10வது 12வது காலேஜ் படிச்சிருக்கவங்களுக்கு வந்து 15,000, 20,000, 25,000 வந்து எப்படி வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்குறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு வந்து உங்கள் ஏதாவது ப்ரௌசர் மொபைலில் இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, அதில் வந்துட்டு எல்ஐசி கச்சப்பல் வித்யான் ஸ்காலர்ஷிப் அப்படி சொல்லி டைப் பண்ணுங்கள். எல்ஐசி கச்சப்பல் வித்யான் ஸ்காலர்ஷிப் இது மாதிரி டைப் பண்ணிங்க, சர்ச் பண்ணிங்க. அதில் ஃபஸ்ட் வெப்சைட் வந்து buddy4study.com. இந்த வெப்சைட்டு இதில் தான் வந்து நம்ம வந்து 10th 12th கிராஜுவேட்டு காலேஜ் 10வது 12வது காலேஜ் படித்தவங்களுக்கு வந்து 10வது படித்தவங்களுக்கு வந்து 5,000 ரூபா வந்து வருஷத்துக்கு வந்து கொடுப்பாங்க. இதே 12வது படிச்சிங்கன்னா 20,000 ரூபா. காலேஜ் வந்து படித்தவங்களுக்கு வந்து 25,000. இது மாதிரி வந்து நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து எல்ஐசியிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி வந்து கொடுக்கணும். இதுக்கு வந்து 60% மேலே வந்து நீங்கள் வந்து 100க்கு 60% மேலே வந்து நீங்கள் மார்க் வந்து வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கினாத்தான் வந்து அந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி ஆவீங்க. இது வந்து 25,000 ரூபா வரைக்கும் நீங்கள் காலேஜ் படிச்சிருந்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து வருஷத்துக்கு ஒரு வட்டம் வந்து கிரெடிட் ஆகிடும். இதே 10th 12th படித்தவங்களுக்கு வந்து நீங்கள் 10th படிச்சுக்கிறக்கப்போ 12th படிச்சுக்கிறக்கப்போ வந்து நீங்கள் எப்போ முடிக்கிறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். நீங்கள் வந்து அது திரும்ப கட்ட தேவையில்லை. அது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கீம் மாதிரி. இது வந்து அதில் வந்துட்டு ஒரு இப்போ வந்து 30 செப்டம்பர் 2023 செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் வந்து 10th 12th படித்தவங்களுக்கு வந்து 15,000 ரூபா வந்து 2 வருஷத்தில் வந்து 15,000 ஒரு வட்டம், ஒரு 20,000 ஒரு வட்டம் வந்து 10th 12th படித்தவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. எல்ஐசி கச்சப்பல் வித்யான் ஸ்காலர்ஷிப் ஃபார் கிளாஸ் 10th பாஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ். 10வது வந்து பாஸ் பண்ணிவிட்டு 11th 12th வந்து போவீங்க. அப்போ 10வது மார்க்ஸ் வந்து 60%க்கு மேலே வந்து நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு 500 மார்க் வந்து நீங்கள் வந்து எடுக்கிறீங்கன்னா ஒரு 300க்கு மேலே வந்து எடுத்தால் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்க்கு வந்து எலிஜிபிலிட்டி ஆவீங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து வருஷத்துக்கு ஒரு வட்டம் வந்து 10,000 ரூபா. 10th பாஸ் பண்ணால் 15,000 ரூபா. இதே 12th நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் 60%க்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து 20,000 ரூபா வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும். இது நீங்கள் 2வது கட்ட தேவையில்லை. அடுத்து வந்து காலேஜ் படித்தவங்களுக்கு கிராஜுவேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்டு இன் த ஃபஸ்ட் இயர் ஆஃப் 3rd இயர் கிராஜுவேஷன் ப்ரோக்ராம். அது அதில் வந்துட்டு வருஷம் வந்து உங்களுக்கு கிராஜுவேட் படித்தவங்களுக்கு 20,000 கொடுப்பாங்க. அடுத்து வந்து போஸ்ட் கிராஜுவேட்டு அதர் டிகிரி படித்தவங்களுக்கு வந்து வருஷம் 20,000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். இது வந்து அவங்க ஒரு டேட்டில் வந்து லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருப்பாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. அந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், இல்லைண்டா வந்து அப்ளை பண்ண முடியாது. இல்லை வியூ டீட்டெயில்ஸ் இந்த சைடில் இருக்கு பாருங்க. அந்த வியூ டீட்டெயில்ஸு கீழே வந்து அப்ளை நேம் உண்டு அந்த சிம்பிள் வந்து வந்துடும். அவங்க வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண உடனே வந்து இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து 10th முடிச்சுட்டு 11th நீங்கள் படிச்சுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதில் வந்துட்டு அடுத்து வந்து 60% மார்க் வந்து நீங்கள் வந்து எடுத்துருந்துருக்கணும். 10th வந்து எடுத்திருந்தால் வந்து 11th நீங்கள் படிச்சுக்கிறப்போ இந்த ஸ்காலர்ஷிப்போ 10th மார்க் ஷீட்டோ ஏதோ வந்து வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்டோட குடும்பத்தோட ஆனுவல் இன்கம் வந்து 3.60 லட்சம் 3,60,000 கீழே இருக்கணும். இது வந்து 15,000 ரூபா வந்து 2 வருஷம் 11th 12th வந்து 10th 12th கொடுப்பாங்க. அது வந்து உங்களுக்கு 11th வந்து கிடைக்கும். 12th பாஸ் பண்ணிங்கன்னா
நீங்கள் வந்து காலேஜ் படிச்சுக்கிறப்ப உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து டாக்குமெண்ட்ஸுன்றப்போ வந்து ஆதார் கார்டு, அப்புறம் மார்க் ஷீட்டு, ப்ரீவியஸ் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். 10th படிச்சுட்டு 11th வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா மார்க் ஷீட் வந்து கேட்பாங்க. இதே 12th முடிச்சுட்டு காலேஜ் போகிறீங்கன்னா 12th மார்க் ஷீட்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இன்கம் ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. வருமான சான்றிதழ் வந்து சேலரி ஸ்லிப் ஒன்று இருக்கும், அது மாதிரி வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து ப்ரூஃப் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து உங்களுடைய ஸ்கூல் காலேஜில் வந்து ஐடி கார்டு இருக்கும். அந்த ஐடி கார்டு வந்து நீங்கள் வந்து அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து கரண்ட் அகாடமி இயர் ஃபீஸ் ரெசிப்ட்டு. உங்கள் காலேஜ் ஃபீஸு வந்து அதோடய ரெசிப்ட் வந்து கேட்பாங்க. நீங்கள் காலேஜ் படிச்சுக்கிறீங்க, நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் காலேஜ் ஃபீஸ் வந்து எவ்வளோ கட்டுறீங்களோ அதோட ரெசிப்ட் வந்து எடுத்து வச்சுங்க. அடுத்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அதில் வந்துட்டு உங்கள் பேங்க் பாஸ்புக்கோட காப்பி ஃப்ரண்ட் பேஜை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இதில் கிராமின் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து நாட் அலவுடு. நீங்கள் நார்மலாக எஸ்பிஐ பேங்கு, இந்தியன் பேங்கு, அடுத்து ஐசிஐசிஐ பேங்கு இது மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து கொடுக்காதீங்க. அடுத்து கிறிஸ்டிஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்போ அதர் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது கொடுத்துக்கலாம். டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறப்போ டிசபிலிட்டி இருக்காங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுறது வந்து நான் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு ஒன் டைம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் டைம் வந்து கொடுப்பாங்க. அப்போ அந்த வியூ டீட்டெயில்ஸ் கீழே வந்து அப்ளை ஒன்று இருக்கும். இந்த வெப்சைட்லேயே வந்து படி ஃபார் ஸ்டடி இந்த வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த அப்ளை ஒன்று வந்து கொடுக்கும். இந்த ஸ்கீம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நல்லாவே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு கல்வி கட்டணத்துக்கு வந்து இந்த ஸ்கூல்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் சரி, ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாலும் சரி, இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து நீங்கள் அதில் என்னென்ன அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து கேட்குறாங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுக்கணும். 10th 12த்துக்கும் 15,000 20,000 2 வட்டம் ஏறும். காலேஜ் நீங்கள் படிக்க வருஷத்துக்கு 25,000 வந்து ஏறும். அந்த காலேஜ் ஃபீஸ் ரெசிப்ட் வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும். எவ்வளோ ஃபீஸ் வந்து காலேஜ் கட்டுறீங்கன்றது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்கீம் வந்து நல்லாவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி மீண்டும் தகவல்கள் தெரிஞ்சுக்க செல்வந்தின் யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.